வணக்கம் நேயர்களே. பீகாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நேயர்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையிலே இந்த பதிவு. நிறைய கேள்விகள் இதை பற்றி. எப்படின்னா, ஆடி மாதத்தில் மட்டும் ஏன் அம்மனை வழிபடுறாங்க, அதுக்கப்புறம் ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி கிருத்திகை, அதுக்கப்புறம் ஆடி அமாவாசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய கருட பஞ்சமி, நாகபஞ்சமி, அதுக்கப்புறம் நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் நிறைய விசேஷங்கள் வருது. இந்த மாதத்துலேயே பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி வருது. எப்பவும் அப்படி தான் வரும், பக்கத்தில் தான் வரும். அதனால் இதெல்லாமே இந்த மாதத்தில் ரொம்ப விசேஷமாகவும் அம்மனை வழிபடக்கூடிய மாதமாகவும் இருக்கே. இதுக்கு ஏதாவது விசேஷங்கள் உண்டான ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் இந்த பாம்பு நம்ம பாம்பை வழிபடுக்கிறோம். பாம்பு புத்தில் போய் பால் ஊற்றுறது, மஞ்சள் தூவுறது, குங்குமம் பொய்க்கிறது. பாம்பு புத்தை நம்ம ஒரு கடவுளாக வழிபடுறோம். இது கரெக்டு தானான்னு பல பேருக்கு ஒரு சந்தேகம். அந்த கேள்விகளும் வந்திருக்கு பார்த்திங்கன்னா. அப்புறம் பெண்கள் ஆடி மாதத்தில் செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாது என்னெல்லாம் இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு நேர் கேட்டிருக்காரு, நான்வெஜ் சாப்பிடலாமா ஆடி மாதத்துலன்னு கேட்டிருக்காரு. நீங்கள் நான்வெஜ், அதுக்கு முதல்ல பதில் சொல்லுவோம். நான்வெஜ் சாப்பிடாது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நான்வெஜ் மனிதனுக்கு உகந்ததானா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்றாங்க. அதை நம்ம சாப்பிடாதீங்க சொல்லி தடுத்து நிறுத்தி அவங்களுடைய அதாவது நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறத விட சாப்பிடாமல் இருக்கமேங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்கள். அது இன்னும் உடல்நலத்தில் தீங்கை தான் ஏற்படுத்தும். மனக்கட்டுப்பாடுங்கிறது இயல்பாக ஏற்படணும், கஷ்டப்படுத்தி கட்டுப்படுத்துறது இல்லை. நான்வெஜ் சாப்பிட்லாமா வேண்டாமா? வேண்டாம், விட்டுடலாம். ஆனால் இல்லைங்க சாப்பிடணும் எனக்கு ஆசையாக இருக்குன்னா நீங்கள் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுவோம், புரட்டாசி மாதம் தொடவே மாட்டாங்க. நல்ல விஷயம், ரொம்ப அருமையான விஷயம். பெருமாளுக்கு உகந்த மாதம்னு சொல்கிறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதேமாதிரி ஆடி மாதத்தில் சாப்பிடாமல் இருக்கணும்னு முடியும்னா சாப்பிடாமல் இருக்கலாம் தாராளமாக. அட்லீஸ்ட் செவ்வாய், வெள்ளி, சனி இந்த 3 நாள் அவாய்ட் பண்ணிடலாம். ஜென்ரலாக நம்ம வருஷம் ஃபுல்லாகவே சனிக்கிழமையில் எல்லா மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா சனிக்கிழமையில் ஹீலியம்ங்கிற ஒரு இது காற்றுல இருக்கும். அது நமக்கு நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா அந்த ஜீரண சக்தி, ஜீரண உறுப்புகளை பாதிக்கிறது, மனநிலையை பாதிக்கிறது, மூட் ஸ்விங் ஏற்படுத்துறதுலாம் இருக்கிறதுனால சனிக்கிழமை அவாய்ட் பண்ணிடலாம். இந்த கேள்விக்கு பதில் முடிஞ்சுது. அடுத்தது இந்த நாகபஞ்சமி, கருட பஞ்சமி எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த நாளில் கருட பஞ்சமி அன்றைக்கி நீங்கள் பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுக்குன்னு தனியாக பூஜை முறைகள்லாம் கருட பஞ்சமிக்குன்னு இருக்குது. அதுமாதிரி நாகபஞ்சமின்னா பாம்புக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறதா மனநிலை ஏற்படுது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பெரிய குருமார்கள், அதாவது பழைய அகத்தியருடைய நூல்களில் பார்த்திங்கன்னா அந்த நாகபஞ்சமியை பற்றி ஒரு விவரம் சொல்கிறாரு. என்னென்னா, அந்த நாளில் சில குறிப்பிட்ட மந்திரங்கள் எடுத்து அன்றைக்கி முழுக்க ஜெபம் பண்ணுறதுனால, கிரகணத்தில் ஜெபம் பண்ணுற மாதிரி பண்ணுறதுனால மிகப்பெரிய அந்த மந்திரங்கள் வெற்றியடையும் அப்படிங்கிற. குறிப்பாக யட்சினியோட மந்திரங்கள், அப்புறம் வீரபத்ருடைய மந்திரங்கள், அதுக்கப்புறம் முனீஸ்வருடைய ஜெபங்கள், இது எல்லாமே வெற்றி அடையக்கூடியது. இது மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம், ஏகப்பட்டது. இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் இருக்குது. குறிப்பிட்ட மந்திரத்தை எடுத்து ஜெயம் பண்ணக்கூடிய முறை இருக்குது. அது பண்ணுறதுனால ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. அதையும் முயற்சி பண்ணலாம். அன்றைக்கி தான் நம்ம குறிப்பிட்ட மந்திரத்தை எடுத்து ஜெபம் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லா அம்மன் கோவிலையும் நிறைய பேர் கூழ் ஊற்றுறது, அதுக்கப்புறம் அன்றைக்கி விசேஷமான அம்மனுக்கு அபிஷேகங்கள், புத்தாடை சாத்துறது, அதுக்கப்புறம் வஸ்திரம் சாத்துதல், இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள். கடைசி ஆடி மாதத்தில் வர கடைசி வெள்ளிக்கிழமை நிறைய ஆலயங்களில் இது உற்சவர் ஊர்வலமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும் பார்த்திங்கன்னா, அது பண்ணுவாங்க. இது எல்லாமே ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆடி மாதம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா இந்த உத்தராயணம், தட்சிணாயணம்னு சொல்லக்கூடியதில் தட்சிணாயத்தில் வரக்கூடிய முதல் மாதம் ஆடி மாதம், கடைசி மாதம் மார்கழி மாதம். ஸோ இந்த மாதங்களெல்லாம் மார்கழியும் கடவுளுக்கு உகந்த மாதம், ஆடி மாதமும் உகந்த மாதம். தேவர்களுக்கு இந்த மாதம் இரவு நேரமாக கருதப்படுகிறது. இந்த மாதம் ஃபுல்லாகவே உத்தராயண காலங்களில் ஃபுல்லாகவே பகல் பொழுதாக கருதப்படுது. எப்போவுமே இரவு பொழுதுக்கு சக்தி அதிகம் பார்த்திங்கன்னா. அதாவது குழந்தைகள் அம்மாட்ட நிறைய விளையாண்டு முடிச்சுட்டு, நிறைய வெளியில் நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு மாலை நேரத்தில் அம்மாட்ட மடியில் படுத்துக்கும் சோர்வாக. அதுபோல் தான் இது மக்கள் கொஞ்சம் சோர்வாக அந்த ஒரு இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த ஒரு அரவணைப்புன்னு சொல்லக்கூடிய அம்பிகையோட அரவணைப்பு கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம். சரி, இதில் ஒருத்தர் கேட்டிருக்கார், பெண்கள் செய்யக்கூடாதது அப்படின்னா. எப்போவுமே ஆண்களும் பெண்களும் செய்யக்கூடாதது
கெடுதலான விஷயங்கள், அடுத்தவங்களை கெடுக்கிறது, பொறாமைப்படுறது, அடுத்தவங்களுடைய சொத்துக்காக ஆசைப்படுறது, ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாருமே செய்யாமல் இருக்கணும். பெண்கள் மட்டும் செய்யக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. இதில் வந்து நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருக்கலாம். வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பாங்க. அந்த செவ்வாய் வெள்ளி வந்து செவ்வாய் வந்து தேடிக்குழினே ஒரு பழமொழியே உண்டு. செவ்வாய்க்கிழமை வந்து ஆடி மாதத்தில் பெண்கள் நீராடுவது, அதாவது தலைக்கு குளிக்கிறது. எப்போவுமே நீராடுறோம், தலைக்கு குளித்து அன்னைக்கு வந்து விரதம் இருந்து அம்பிகை வழிபடு வந்து கணவனுக்கு ஆயுள் விருத்தி ஏற்படுத்தும்னு நம்ம நூல்கள் சொல்லுது. அதை செய்யக்கூடியவங்க செய்யலாம். வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறவங்க இருந்து இரவு நேரத்தில் பழங்கள், பால் மட்டும், சிலர்லாம் இருக்காங்க காலையில் விரதம் இருப்பாங்க, 11 மணிக்கு சாப்பிட்ருவாங்க. அது பேர் விரதம் இல்லை. விரதம் இருக்க வந்து நினைவுகள் தான். நினைவுகளில் இருக்குது, நான் இன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருக்கணுன்ட்டு. ஸோ அதுக்காக வெள்ளிக்கிழமை விரதம் இருக்குது. நிறைய விசேஷமான இப்போ நிறைய கடன்கள் இருந்தால் கூட சரி, இந்த வெள்ளிக்கிழமை அம்பிகைக்காக விரதம் இருந்து நீங்கள் விரும்பின கோவிலில், இப்போ கருமாரியம்மன், துலுக்கானத்தம்மன், நாகாத்தம்மன், ஏன் யாராவது பேசி எல்லாம் சிக்கலில் மாட்டிப்பாங்க. நாகாத்தம்மன், இந்த மாதிரி காளியம்மன், இந்த மாதிரி கோயில்களில் நேரம் கிடைக்கிறவங்க மேல்மனையூர் கோயிலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் போகலாம். அதுக்கப்புறம் வந்து பெரியபாளையத்தம்மன் போகலாம், சென்னை கிட்டே இருக்கிறவங்க. திருவேற்காடு கருமாரியம்மன் போகலாம். அப்புறம் வந்து பாரிஸில் உள்ள காளிகாம்பாள் கோவில் போகலாம். காமாட்சி அம்மன் கோவில் காஞ்சிபுரம் போகலாம். மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் போகலாம். அப்புறம் வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் போகலாம். இந்த மாதிரி எவ்வளவோ அம்மன் ஆலயங்கள், சமயபுரம் மாரியம்மன் அந்த கோவிலுக்கு போகலாம். இந்த மாதிரி கோவில்களுக்கு வெள்ளிக்கிழமையில் போகிறது. இந்த கூட்டம் ரொம்ப ஓவராக இருக்குது போகிறது. அங்கே போய் எலுமிச்சம்பழம் மாலை சாத்துறது, அன்னைக்கு யாருக்காவது அன்னதானமோ இல்லை முடிஞ்ச தானங்களை பண்ணுறது. முக்கியமாக காய்கறிகளை வாங்கி தானம் பண்ணுறது. இந்த உடல்நலத்தில் கோளாறு இருக்கிறவங்க காய்கறிகளை எல்லாம் வாங்கி தானம் பண்ணிங்கன்னா உடல்நல கோளாறு நீங்க வாய்ப்பு இருக்குது. ஆயுள் விருத்திக்காக நெய்யை வந்து அன்றைக்கி தானம் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அதுக்கப்புறம் அரிசியை தானம் பண்ணக்கூடியவர்கள் வந்து அவங்களுக்கு அன்னபூரணியோட அருட்கடாட்சம் முழுமையாக கிடைக்கும். எந்த விதமான உணவு கஷ்டங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி அபிஷேகத்துக்குரிய எல்லா பொருட்களும் கொடுக்கலாம். தயிர், அதுக்கப்புறம் வந்து இளநீ, மஞ்சள் தூள், பால், பசும்பால், சுத்தமான பசும்பால், இளநீ, அப்புறம் வந்து இது மாதிரி பொருட்கள் அது எல்லாமே தெரியும். தேன், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது, தேன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வரக்கூடிய சண்டை சச்சரவு பிரச்சனைகள்லாம் முழுமையாக குறையும். இந்த அபிஷேகம் பற்றி விரிவாக நம்ம யூடியூப் பதிவில் கூட ஒன்று போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஜென்ரலாக என்ன முடியுமோ அதை செய்யலாம். முக்கியமாக ஆடியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்கிறதுனால உங்கள் ஃபேக்ட்ரி இல்லைன்னா உங்கள் கடைகள், உங்கள் தொழில் நிறுவனத்தில் உள்ள சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை செஞ்சு பார்க்கலாம். நான் வந்து இப்போ என்ன கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவுட்லைனாக பதில் சொல்லியிருக்கேன். அடுத்த பதிவில் வந்து இந்த நாகத்தை பற்றி வழிபடுறது, பாம்பை வழிபடக்கூடிய முறை ஏன் வந்தது, எதனாலன்னு பல முறை விளக்கம் கொடுத்தாலும் திரும்ப அதற்கான விளக்கங்களை கொடுக்கலாம். பொதுவாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த மாதம் 2 கிருத்திகை வந்தது. இந்த பதிவு போடும்போது ஒரு கிருத்திகை முடிஞ்சிருச்சு. 2வது கிருத்திகை இந்த மாத கடைசியில் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கிடைச்ச முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்காரா முருகன்? எல்லா ஊர்லையும் எதுக்காக முருகன் இருக்கார் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் தேடி போய் 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணவே முருகனை கும்பிடணுங்கிறது இல்லை. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகனை மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. சென்னையை சுற்றி பாருங்க, ஏகப்பட்ட முருகன் கோயில் இருக்குது பாருங்கள். வடபழனி முருகன் கோயில் இருக்குது, சிறுவாபுரி முருகன் கோயில் இருக்குது, ஆண்டார்குப்பம் முருகன் கோயில் இருக்குது, அதுக்கப்புறம் கந்தகோட்டம் முருகன் கோயில் இருக்குது. இது மாதிரி நிறைய முருகன் கோயில் சென்னையை சுற்றி இப்போ திருப்பூர் இருக்குது, குன்றத்தூர் இருக்குது. எல்லாமே முருகன் ஆலயம் தான். எங்கே வேணாலும் போகலாம், எல்லாம் ஒரே இடம். இதுதான் போகிற இடத்துல நிறைய சில வைப்ரேஷன்ஸ் மாறிடுங்க. மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போது கண்டிப்பாக அது நடக்கும். அதனால் இந்த மாதம் வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாம் அம்மனை முருகனை எல்லாம் கும்பிட்றோம்ல, ஆனால் இதில் ஒரே ஒரு விசேஷம், மிக மிக முக்கியமான விசேஷம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விநாயகருக்காக விரதம் இருந்து வழிபடக்கூடிய மாரி மிகப்பெரிய வெற்றியை ஆடி மாதத்தில் கொடுக்குங்க. அது பேரே வெள்ளி விநாயகர்னு பேர். உடனே வெள்ளி விநாயகர்னோடனே வெள்ளியில் விநாயகரை செஞ்சு வச்சு கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு விநாயகருடைய மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. அந்த மூலமந்திரத்தை குறைஞ்சது 108, கொஞ்சம் அதிகமாக 333, இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா 1008. இதை ஜபம் பண்ணிட்டு முடிஞ்சால் விநாயகரோட அஷ்டோத்திரம் மட்டும் அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு
விரதம் இருக்க முடிஞ்சவங்க, உடனே சுகர் இருக்கவங்க, பிபி இருக்கவங்களாம் விரதம் இருக்க முடியாது. இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம். இருந்துட்டு இரவு நேரத்தில் பால் பழம் சாப்பிட்றது. அன்றைக்கி விநாயகருக்கு வந்து கோவிலுக்கு போய் அருகம்புல் மாலை, அப்புறம் தாமரை பூவால் அர்ச்சனை, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் மாலை, அப்புறம் நல்ல மோதகம், சுண்டல், இந்த நைவேத்தியம் இதெல்லாம் பண்ணி விநாயகரை வழிபட்டால் நினச்ச காரியங்கள், மிகப்பெரிய சிக்கல்கள் உங்கள் வாழ்க்கையில் தீர்ந்து வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்குள்ளே இந்த 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஆடியில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விநாயகரை வழிபடுவதால் நடக்கும். ஸோ அந்த விநாயகர் வழிபாடுங்கிறது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. அது செஞ்சு பாருங்கள். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.